திருக்குள்ளானே திருக்கொண்டிழறத்துளனே கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் தேலுலாம் படனவேலி திருக்கொண்டீச்சரத்துளனே சேலுலாம் படனவேலி திருக்கொண்டீச்சரத்துளனே திருக்கொண்டீச்சரத்துள்ளனே ததிதத ததிதத தத தேனுலாம் படனவேலி திருக்குள்ளீடரதுளனே சமத்து கட்டிக்கிறேன் சமத்து கட்டிக்கிறேன் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறும் மேலனாய் கழிந்த நாளும் வெளிவொடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாத கேட்டேன் கோலமாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் சேனுலாம் படனவேலி திருக்கொண்டீச்சரத்துளனே சேனுலாம் படனவேலி
ததன ததரின ஓட்டை மாடத்தில் 9 வாத்தலும் ததறின ஓட்டை மாடத்தில் 9 வாத்தலும் காட்டில் வேவதன் முன்னம் இடுகாடுன்னு ஒண்ணுக்கு பேரு, சுடுகாடுன்னு ஒண்ணுக்கு பேரு. இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இடுகாடு என்பது புதைக்கிறது, மண்ணில் இடுறதுன்னு அர்த்தம். சுடுகாடுன்னா சுடுறதுன்னு அர்த்தம். இடுகாடும் சுடுகாடும் ஒண்ணுதான். ஆனா மண்ணில் போடுறான், இது தீயில போடுறான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஹிந்துக்கள்ல 2 பிரிவு உண்டு. துறவியர்களை பூரா பூமியில புதைப்பான், இல்லறத்தான் எல்லாம் சுட்டுப்படுவோம். ஆனால் சுடுறதுதான் ஹிந்துக்கள்ல பெரும்பகுதி. சுடுறதுதான் ரைட்டு, இடுறது ரைட் அல்ல. சுடுறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நோயாளியா இருந்திருப்பான், அவனை சுட்டுட்டான்னா அந்த பூச்சி எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா மண்ணில் போட்டான்னா அந்த நோயாளிய இந்த புழுக்கள் மறுபடியும் வளர்றதுக்கு வசதி உண்டு. நீங்க கேளாம், அப்ப துறவியை ஏன் புதைக்கிறான்? துறவி எல்லாம் பெரும்பகுதி தூய உடம்பினனாக இருப்பான், பெரும்பகுதி தூய உடம்பினதான் இருப்பான் துறவி எல்லாம். ஆகார சுத்தம், உடல் சுத்தம். ஆகார சுத்தம், அறிவு சுத்தம். ஆகார சுத்தம், உணர்வு சுத்தம் அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு. சுத்தமான ஆகாரத்தை உண்டானா அறிவு சுத்தமா இருக்கும், உடல் சுத்தமா இருக்கும், உணர்வு சுத்தமா இருக்கும், செயலும் சுத்தமா இருக்கும். அசுத்தமான உணவை உண்டானா அசுத்தமான அறிவு, அசுத்தமான செயல் எல்லாமே வரும். ஒருத்தன் பன்னிக்கறியை திங்கிறான்னா அவர் அசுத்தமான, பன்னி எதை தின்னு உடம்ப வளர்க்குது, அதை தின்னான்னா அவர் எந்த புத்தி இருக்கும் இவனுக்கு சொல்லு பார்க்கலாம் இல்லையா? ஆமா, இன்னைக்கு பன்றிக்கறியே எல்லாரும் திங்கிறான். இவன் விட்டுக்கிட்டு தான் நிறைய விற்கிது, இவனு வாங்குறான். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி. தேவாரத்தில் எல்லாம் பணச்செலவு இல்லாமல் கடவுள் வழிபாடு சொல்லப்படுகிறது. பணம் செலவு பண்றதுன்னா சில பேருக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? ஆமா, 1 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்க மாட்டான். ஆனா அந்த 1 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்குற தூரத்தை நடந்து போயிடுவான். பாத்துறீங்களா? ஆமா,
₹1 கொடுத்து டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த தூரத்தை நடந்து போயிடுவான். அப்போ கால் தேயுதுங்கிற எண்ணம் வரல இல்லையா? காசு தேயறது தெரியுது, கால் தேயறது தெரியல. ஏன் தெரியுமா? காசு தேஞ்சதுன்னா வராது, கால் தேஞ்சா வளரும். நம்ம உடல் உறுப்புல ஒண்ணு தேஞ்சு போனா கொஞ்சம் அறுத்து எடுத்துடுறாங்கன்னு வச்சு அது வளர்ந்து போகுதா இல்லையா? காசு வளருமா என்ன? ஆமா. நம்ம கண்டக்டர் சொல்லுவார், நாய் வித்த காசு குறைக்காது, மீன் வித்த காசு நாராதுன்னு இல்லையா? ஆமா. ஆக தேவாரத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. உனக்கு உணர்வு கொடுத்திருக்கிறான், அறிவு கொடுத்திருக்கிறான், செயல் கொடுத்திருக்கிறான், புத்தி கொடுத்திருக்கிறான், மனம் கொடுத்திருக்கிறான் இல்லையா? இதுக்கெல்லாம் ஹெட் எது? அறிவு தான் ஹெட். இந்த அறிவை உபயோகப்படுத்தி அவனை வணங்கி விடு. தேவாரத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது, மிகுதியாக சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் உன்னுடைய அறிவினால் அவனை வணங்கி விடு. தேங்காய் பழம் உடைக்கிறது, சாமிக்கு அர்ச்சனை பண்றது, சாமிக்கு அபிஷேகம் பண்றது, சாமிக்கு சக்கரை பொங்கல் போடுறதெல்லாம் படாடாம. அதனால அது வேண்டான்னு நான் சொல்லல, இருக்கட்டும். ஆனா உணர்வு ரூபமாக கடவுளை வணங்குதல் தான் மிகவும் ஒஸ்தி. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி. இறைவனுடைய திருவடியை உன்னுடைய நெஞ்சுக்குள்ள மாட்டிக்க செய். மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாது அது இல்லையா? சொல்றான்ல அந்த கோடாலி மாட்டிக்கிட்டுதுன்னு இல்லையா? மாட்டிக்கிட்டு அது எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி அவனுடைய திருவடியை உன்னுடைய நெஞ்சுக்குள்ள மாட்டிக்க வச்சுவிடு. அது அந்தாண்ட போகாதவர். கடலடி நாட்டி நான் மலர் தூவி தத்தரின் கடலடி நாட்டி. உன் வீட்டில் ஒரு படம் இருக்கா? உன் வீட்டில் ஒரு பிள்ளையார் இருக்கா? சில பேர் வெள்ளிக்கிழமை தான் பிள்ளையார் பூஜை பண்றதுன்னு சொல்லுவான். தப்பு. இவன் வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான் நான் சாப்பிட்றான் இல்லையா? தினம் திங்கிறானா இல்லையா? அது மாதிரி தினம் அந்த பிள்ளையாரை தூக்கி வச்சு கொஞ்சம் தண்ணியை விட்டு தூக்கி எடுத்து வச்சு விட்டு ஏதேனும் ஒரு பச்சலையே அவனுடைய தலையில வை. அது இன்ன பச்சலைன்னு ஒண்ணு அவசியம் இல்லை, எந்த பச்சலைய வேணாலும் வச்சு விடு, விழுந்து கும்பிட்டுரு. இதை தேவாரம் மிக வலியுறுத்தி சொல்லுகிறது. சில பேர் சொல்றான், நான் தினம் திங்கிறேன். தினம் சில பேருக்கு கருவாடு இல்லாட்டி சரிப்பட்டது. அப்படி இருக்கிற பிரகதி எல்லாம் இருக்கான்ல சனிய, இந்த கடையை பார்த்தாலே என்ன நாத்தம் நாறுது, அது சாப்பிட்டாலும் அப்படிதான் இல்லையா? கடலடி நாட்டி நான் மலர் தூவி வலஞ்செய்யில் அந்த பிள்ளையார எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை விட்டு அலம்பி விட்டு, சந்தனம் கூட தேட வேண்டாம், கொஞ்சோண்டு விபூதி அவன் நெத்தியில வச்சு விட்டு ஒரு பச்சலையை கிள்ளி வச்சு விட்டு அந்த பச்சை இடத்தையே அவனை சுத்தி வந்துடுறது. வீட்டிலேயே ஒரு தாம்பாளத்தில் வச்சு அபிஷேகம் பண்றோம்ல, அந்த தாம்பாளத்தையே ஒரு சுத்தி வந்துடுறது, கீழே விழுந்து கும்பிட்டுறது. வலஞ்செயின் சுத்தி வர்றதுக்கு தான் வலம்னு பேர் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவான், சுத்தி வர்றதுன்னா எப்படி சுத்தி வர்றது? எந்த பக்கமா சுத்தி வர்றது? இப்படி சுத்தி வரணும். சில பேர் இப்படி சுத்துவான், தப்பு. ஃபேன் எப்படி சுத்துது நம்ம வீட்டில்? ஃபேன் எப்படி சுத்துது அந்த மாதிரி சுத்தணும்.
சில பேர் இப்படி திருப்பி சுத்துவான். ஃபேன் திருப்பி சுத்திச்சுன்னா காத்து வராது. நம்ம வீட்டில் ஃபேன் இருக்க இப்படி சுத்தும். இப்படி திருப்பி சுத்திச்சுன்னு வச்சுக்க, கண்டென்சரை மாத்தி போட்டான்னா இப்படி திருப்பி சுத்தி விடும். உனக்கு தெரியும், எலக்ட்ரானிக் தெரியுமா? உனக்கு தெரியுமா? கண்டென்சரை மாத்தி போட்டான்னா இப்படி திருப்பி சுத்தி விடும். திருப்பி சுத்தினா காத்து வராது. அதே மாதிரி நீ திருப்பி சுத்தினா உனக்கு புண்ணியம் வராதுன்னு அர்த்தம். நீ அப்படி ஃபேன் பார்த்தது இல்லையா? கண்டென்சரை மாத்தி போட்டான்னா இப்படி சுத்தி விடும். என்னையா அப்படிதானே? ஆமா. ஃபேன் சுத்துறது மாதிரி நீ அந்த சாமியை சுத்தி வந்துடணும். திருஷ்ணாபள்ளிக்கு நான் ஒரு மடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஃபேன் இருந்தது. நான் போன அலுப்புல பாய வந்து துண்டை விரிச்சு போட்டு படுத்துட்டு இந்த ஃபேனை போடுறான்னு ஃபேனை போட்டான். ஃபேனை போட்டா காத்து வரல. என்னடா காத்து வரலையே? என்ன இங்க வர்றவங்கெல்லாம் அந்த ஃபேன்ல இருந்து காத்து வரலன்னு சொல்றாங்க. நாங்களும் ஃபேனை நல்லா ஸ்பீட்ல தான் போடுறோம், அது காத்தே வரமாட்டேங்குதுன்னா. என்னடா காத்து வராத ஃபேன் ஒன்று உண்டா? என்னடா பைத்தியங்குழி இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு படுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்தா அது லெப்ட்ல சுத்துது. அடா பாவீங்களா அப்படின்ட்டு அப்புறம் இந்த கனகப்பிள்ளைய கூப்பிட்டு, யோ இந்த ஃபேன் எப்படி சுத்துது பத்தியா, லெப்ட்ல சுத்துது பத்தியான்னு கேட்டேன். ஐயோ ஆமா அப்படின்னா. எத்தனையோ பேர் வந்த பேரெல்லாம் அதை கவனிக்கல. காத்து வரலன்னா சொன்னானே தவிர இது வரல. காரணம் என்ன தெரியுமா? கண்டென்சரை மாத்தி போட்டான். கண்டென்சரை எடுத்து மாத்தி போட்டா திரும்பி மறுபடியும் லெஃப்ட் ரைட்ல ஓடும். ரைட்ல ஓடிச்சுன்னா தான் காத்து வரும். அந்த மாதிரி சாமியை நீ ரைட்ல சுத்தினா தான் புண்ணியம் கிடைக்கும். ஃபேன் வந்து ரைட்ல லெப்ட்ல சுத்துச்சுன்னா காத்து வராது. நீ சாமியை வந்து லெப்ட்ல சுத்தினா உனக்கு புண்ணியம் வராது. சதாபாதான் நீ கிடையாது. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மல தூவி வலஞ்செய்யின் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீதனே. தபதனி 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 ததி கரிதத்த தபதனி ததி கரிதத ததரினல்ல ரினன. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும். வாட்டம்னு சொன்ன பொருளுக்காக இருக்கிற வாட்டமோ, பெண்ணுக்காக இருக்கிற வாட்டமோ, வீடு மனைவி மக்கள் இதுக்காக இருக்கிற வாட்டம் தீர்த்து விடுமான்னு அர்த்தம் அல்ல. அதுவும் ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம். முக்கியமான வாட்டம் எதுன்னு கேட்டா
ஒரு மனிதன் எத்தனையோ பிறவி எடுத்து விடுகிறான். எத்தனையோ பிறவி, ஒன்னு ரெண்டு இல்ல. உயிர் ஒண்ணு, உடல் வேறு வேறு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எத்தனையோ எத்தனையோ பிறவி எடுத்தான். அதனால உயிர் வாடிப்போம் இல்லையா? ஆமா, அந்த வாட்டம் தீர்ப்பான் என்பதுதான் பொருள். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும். ஒரு பலூன் ஓட்டையா இருந்தா காத்து நிக்காது. ஒரு பாத்திரம் ஓட்டையா இருந்தா தண்ணீர் நிக்காது. ஒரு சாக்கு ஓட்டையா இருந்ததுன்னா நெல்லு அரிசி நிக்காது. ஆனா இந்த ஓட்டையான 9 ஓட்டை இருக்கு. ஆனா அந்த காத்து இதுக்குள்ளே இருக்கு. இந்த பலூனுக்குள்ள எப்படி அமைச்சிருக்கான் பத்தியா? ரொம்ப கெட்டிக்காரன் இல்லையா? ஆமா. அன்னைக்கு ஒருத்தன் ஆக்சிடென்ட் அடிபட்டு கிடக்கிறான், பார்த்தேன். எவ்வளவு ரத்தம் இந்த உடம்புக்குள்ள, இவ்வளவு ரத்தத்தை ஊத்தி வச்சிருக்கிறான் நமக்காக. நினைச்சு பார்த்தோமா? ரோடு நிறைய கிடக்குங்க அந்த ரத்தம். இவ்வளவு ரத்தமும் இந்த உடம்புக்குள்ள எப்படி வந்தது? யாரோ ஒருத்தன் ஊத்தி அனுப்பிச்சிருக்கிறான் பாத்தீங்களா? உங்க அப்பா ஊத்தி அனுப்பல, உங்க அம்மா ஊத்தி அனுப்பல, ஒருத்தன் ஊத்தி அனுப்பிச்சான் இல்லையா? ஆமா. அத ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுது, தேவாரம். அப்புறமா சொல்றேன். இந்த ஓட்டை மாடத்துக்குள்ள இந்த காத்து அப்படியே இருக்கு. அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஓடி போகுது. ஆமா, அவ்வளவுதான். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம். இதெல்லாம் தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம தேவாரத்தை திரும்பியா பார்க்கிறோம்? அது வழக்கமே கிடையாது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா சினிமா பாட்டு தான். 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான் மலர் தூவி வலஞ்செயின் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரிதனே. கருவாகி சொன்னனே, உடம்புக்குள்ள எவ்வளவு ரத்தத்தை ஊத்தி அனுப்பிச்சிருக்கிறான். ரத்தத்தை ஊத்தி அனுப்பிச்சோமா அது சிந்தாம இருக்கிறதுக்கு வழி பண்ணிருக்கான் பத்தியா? ரத்தம் சாதாரணமா சிந்துதா? சிந்தாது. காயப்பட்டா, அடிச்சா, அறுத்தா தான் சிந்தும், இல்லைன்னா சிந்தாது இல்லையா? ஆமா. கருவாகி குழம்பிருந்து கலித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகாரால் மறுவாகி நின்னடியே மரவே நம்மான் மறித்து ஒருகால் பிறப்புண்டேல் மரபாவண்ணம் திருவாரூர் மணவாள திருத்தங்கூராய் செம்பொன் ஏகம்பனே திகைச்சிட்டேனே.
பல ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் கோட்டை மாடத்தில் 9 வகதலும் காட்டில் வேவதன் முன்னம் வேவதன் முன்னம் ஓட்டை மகடத்தில் 9 வதலும் காட்டில் வேவதன் முன்னம் வேவதன் முன்னம் காட்டில் வேவதன் முன்னம் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான் காட்டி நான் நான் மலர் தூவி வலம் செய்ய நாட்டி நான் மலர் தூவி வலம் செய்ய நாட்டி நான் மலர் தூவி வலம் செய்ய வாட்டும் தீர்த்திடும் வான்மியூரே தன்னே பாட்டும் வாட்டம் தீர்த்திடும் ஈதனே பாட்டம் தீர்த்திடும் பாட்டம் தீர்த்திடும் பன்னியுரீதனே வாட்டம் தீர்த்திடும் பன்னியுரீதனே வாட்டம் தீர்த்திடும் பன்னியுரீதனே வாட்டம் தீர்த்திடும் வாட்டம் தீர்த்திடும் தத்தரின் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரே தன்னை வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரே தன்னை வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரே தன்னை வாட்டம் தீர்த்திடும் நிதபதி வாட்டம் தீர்த்திடும் தத்ததனி தனி 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 தபதனி வாட்டம் தீர்த்திடும்
சரிகக நிதரிரி தனிதத்த பதரின்னி தனிதத்த தனிதரிரி தனிதரிரி தனிதரிகரி தனிதரிகரி தனிதரிக தரிக தரிதகரிக தரிதகரிகாரி தனிதரிரி தனிதரி தனிரி தனிதபதனித தனிதபதனித பனிதரபவ நிதபதனி வாட்டம் தீர்த்திடும் வாட்டம் தீர்த்திடும் வான்மியுரிகிதனே வான்மியுரித்தனே பமகரி தத்தரின் தத்தர தத்தரின ததர பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார்
பிணிகளைவாய் ஓடுநன் கலனாக உண்பலிக்கு உழல்வானே அறிந்த பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுநன் கலனாக உண்பலிக்கு உழல்வானே காடு நல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே வெள்ளடை நீ என்றே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே குறுகாவூர் ததறின பாடுவர் பசி தீர்ப்பார் பாடுவர் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவாய் பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவாய் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் ஓடு நன் கலனாக ஓடு நன் கலனாக உண்பலிக்கு உழல்வானே உழல்வானே ஓடு நன் கலனாக உண்பலிக்கு உழல்வானே காடு நல் இடமாக கடு இருள் நடமாடும் வேடனே வேடனே குறுகாவூர் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே பாடுவார் பசி தீர்ப்பு ராம பரிபாடுவார் நித்த நிதப ராம பரிபாடுவார் நிதரி நித தத தத நித நித தத நித 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 நிதரி நிதரி நித 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 பனி தத பரிபாடுவார் நின்னித்தத நின்னித்தத நினித 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 நினித
நிதகரி தத்த நிதகரி நிதகரி தத தத நிதப பனித நிதப பபரி நித நிதப மம பபரி நித நிதப கக மம பபரி நித நிதப சக பபரி தத தத நிதகரி நித நிதரி நிதரி நித நித நிதப பபரி பக பதி தீப பரமுப பிணி கலைவர் பாடுவார் பதி தீப இல்லாமையல்லும் ஒரு பொல்லாத பாவியே இல்லாமை இல்லாமை என்னும் ஒரு பொல்லாத பாவியாய் நல்ல
இல்லாமை என்னும் ஒரு பொல்லாத பாவியாய் என் நேரம் இடருறாமல் ஏற்காமல் ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல் ஏற்பவர்க்கு ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல் இல்லாமை என்னும் ஒரு பொல்லாத பாவியாய் என் நேரம் இடருறாமல் ஏற்காமல் ததரே ஏற்காமல் ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல் இழி தொழில்கள் செய்திடாமல் இழி தொழில்கள் செய்திடாமல் கல்லாத புல்லர் உறவு இல்லாமல் கல்லாத புல்லர் உறவு இல்லாமல் அடுபிடி கனாவிலும் கல்லாத புல்லர் உறவு இல்லாமல் அடுப்பிணி கனாவிலும் என்னை தொடராமல் கற்ற பெரியோர்களோடு தர்க்கித்து எதிர்த்து கடிந்த சொற்சொல்லிடாமல் கொல்லாது கொல்லும் மடமங்கையர் இங்கித கொள்ளையில் மயங்கிடாமல் மங்கையர் இங்கித கொள்ளையில் கொல்லாது கொல்லும் மடமங்கையர் இங்கித கொள்ளையில் மயங்கிடாமல் உரையொன்றும் இல்லாமல் நான் ததனன ததரின்னல்ல குறையொன்றும் இல்லாமல் உனது அடிமை செய்ய அருள் கூட்டுவாய் மதவேளை மதவேளை மதவேளை
முன் வெல்லாமை வென்றவன் இடத்தில் வளர முதமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரை மலர்குழல் வள்ளி மறை மலர்ப்பதவல்லி விமலி கற்பகவல்லியே விமலி விரிபொழில் திருமயிலை வாழ் விரை மலர்குழல் வள்ளி மறை மலர்ப்பதவல்லி விமலி கற்பகவல்லியே 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 விமலி கற்பகவல்லியே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் மிரட்டாத பசங்க பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேதுவர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேதாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொடுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாத்தையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாதையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நில் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்த வெள்ளே கண்முகத்துய்ய மணி உள்முகச் செய்வ மணி
தருமமிகு தன்னையில் கந்த கோட்ட துள்வல் தலமோங்கு கந்த வேளே கண்முகத்துய்யமணி கண்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி கண்முக துய்யமணி உள்முக தெய்வமணி தன்முக தெய்வமணியே கந்தசாமி கண்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே